உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பிரம்மாண்ட பாராட்டு விழா நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலமைச்சர், அரசு ஊழியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திட்டமிட்டு தமிழ்நாடு அரசை நிதி நெருக்கடிக்கு ஆளாக்குவதாக மத்திய பாஜக அரசு மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக சாடினார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர், பழைய ஓய்வூதிய திட்டம் பறிபோகவிட்டு அரசு ஊழியர்களின் கண்களில் இரத்த கண்ணீர் வரவழைத்ததாக அதிமுகவை விமர்சித்தார். மக்கள் நலனுக்கான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது அரசு ஊழியர்கள் தான் என புகழாரம் சூட்டியுள்ள முதலமைச்சர், ஆசிரியர்கள் செய்வது பணி அல்ல, தொண்டு என பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் திமுக ஆட்சியின் திட்டங்கள் நீண்டு கொண்டே செல்லும் என்று தெரிவித்திருக்கும் அவர் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். தமிழ்நாட்டில் மத்திய அரசினால் அனுமதிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமதமின்றி முழுமையாக விடுவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் எழுதிய கடிதத்தில் நிறுத்தி வைத்துள்ள தூத்துக்குடி, மதுரை மற்றும் திண்டிவனம், திருவண்ணாமலை அகலப்பாதை திட்டங்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய திட்டங்கள் கை நழுவி போக திமுக அரசுதான் காரணம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசுக்கு மத்திய அரசு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தார். மத்தியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது திமுக கேட்டு பெற்ற நிதி மற்றும் திட்டங்கள் எவ்வளவு என EPS கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நிதியமைச்சராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ப. சிதம்பரம் இருந்தபோதும் கூட தேவையான நிதி திட்டங்களை பெற முடியவில்லை என சாடினார். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி என சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்போது இந்தியா கூட்டணி பெயரை சொல்லாதது ஏன் என EPS கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் NDA பழனிசாமியாக மாறிவிட்டதாக முதல்வர் விமர்சித்த நிலையில் EPS இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் அரசின் 2.0 தொடரும் என்றார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் திருமண மாளிகையை திறந்து வைத்த அவர் 10 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார். மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் மனதில் மனமாற்றம் வந்திருப்பதாகவும் இது ஆட்சி மாற்றமாக அமையும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் இடையில் கூட்டணி விவகாரத்தில் எந்த முரணும் இல்லை என்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினை திமுக ஓரிரு நாட்களில் அறிவிக்கலாம் என்றார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக தன்னால் கூட எதுவும் சொல்ல முடியாது என்றார். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக திமுக குழு அமைக்கும் என 36 நாட்களாக காத்திருப்பதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தோழமை கட்சிகளுக்கு மரியாதை அளிப்பதால் தான் இத்தனை நாட்கள் காத்திருப்பதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தகுதி தேர்வு வரும் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இந்த தேர்வுக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு பிப்ரவரி 8ஆம் தேதியான இன்று தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. சென்னையில் உள்ள தேர்வு மையங்களில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவிருந்த TNPSC Group 2, 2A தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 7 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு மையங்களில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் TNPSC தேர்வை கூட சரியான முறையில் நடத்த முடியாத அவலம் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X பதிவில், நிர்வாக திறமையற்ற அரசு என திமுக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார்.
அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாததால் டிஎன்பிஎஸ்சி தொகுதி 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்வு மையங்களை கடைசி நேரத்தில் மாற்றியது மற்றும் வினாத்தாள்கள் சரியான நேரத்தில் வராதது போன்ற குளறுபடிகளால் டிஎன்பிஎஸ்சி தொகுதி 2A முதன்மை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது குறித்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தேர்வை நடத்துவதில் ஏற்பட்ட குளறுபடி எதேச்சையாக நடந்ததா அல்லது திட்டமிட்ட சதியா என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசு பணி என்கின்ற கனவோடு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதவிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்து விட்டதாக திமுக அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத அரசு இருந்து என்ன பயன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி தொடர்பாக தேமுதிகவுடன் தாம் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்றார். தனிப்பட்ட நபர் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன் கொள்கை ரீதியாக பாஜக பாமகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவை எடுத்ததாகவும் விளக்கமளித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எத்தனை இடங்களில் விசிக போட்டியிடும் என்பது பேச்சுவார்த்தையில் தெரியவரும் என்றார். ஒரு குடும்பம் ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி பிழைப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திமுக அரசை சாடினார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடே பற்றி எரியும் நிலையில் தங்களது வாரிசுகளுக்கு முடிசூட்டிவிட வேண்டும் என நினைப்பதாகவும் சாடினார். பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் சசிகலாவும் ஓபிஎஸும் அதிமுகவுக்கு பாதகம் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று தினகரன் தெரிவித்த கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்காமல் ஓ அப்படியா என புன்னகைத்தபடி சென்றார். சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. வரும் 13ஆம் தேதி சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் 5000 பேர் கூடவும் மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் கூட்டத்தை நடத்தவும் சேலம் மாநகர காவல்துறை அனுமதியளித்தது. திமுக அதிமுக கூட்டணியில் இடம் கிடைக்காதவர்கள் தாவேக்கவிற்கு வருவார்கள் என தாவேக்க தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோசனம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக்க கூட்டணிக்கு சில கட்சிகள் வருவார்கள் என்றும் அவை என்னென்ன என்பது போக போகத்தான் தெரியும் என்றும் கூறினார். 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க யார் தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடம் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி குறித்து பேசும் என அக்கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் புதிய தமிழகம் கட்சி ஆட்சிக்கான கூட்டணியில் இருக்குமே தவிர யாரிடமும் கையேந்த விரும்பவில்லை என்றார். 4 தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசை கண்டித்து வரும் 12ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வேலை நிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக்கிட கம்யூனிஸ்டுகள் விசிக சார்பில் மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி 58% 60% உயர்த்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பாதுகாப்பு, உளவுத்துறை, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளில் இணைந்து பணியாற்ற இந்தியாவும் மலேசியாவும் உறுதியாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாத எதிர்ப்பில் இரு நாடுகளும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என கூறினார். சென்னை மற்றும் மும்பை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு டெல்லி சென்றடைந்த செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மனிக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் வரவேற்றார்.
பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இந்தியா வரவிருக்கும் நிலையில் அவரது வருகைக்கு முன்னதாக 114 ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கான ஒப்பந்தத்திற்கு அரசு ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட 42 படைப்பிரிவுகளுக்கு பதிலாக விமானப்படை தற்போது 29 படைப்பிரிவுகளாக குறைந்திருக்கும் நிலையில் பிரான்சிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீடு சென்செக்ஸ் 2026ஆம் ஆண்டுக்குள் 1,07,000 புள்ளிகளை எட்டி புதிய சாதனை படைக்கும் என பிரபல அமெரிக்க முதலீட்டு வங்கியான மோர்கன் ஸ்டான்லே கணித்திருக்கிறது. சென்செக்ஸ் சாதாரண சூழலில் 95,000 புள்ளிகளை எட்டும் என கணித்திருக்கும் நிலையில் மிகவும் சாதகமான சூழல் நிலவும் பட்சத்தில் 1,07,000 என்கிற இலக்கை எளிதில் அடையும் எனவும் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ராட்டினம் கவிழ்ந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பணியின் போது அலட்சியமாக இருந்ததாக ராட்டினத்தின் உரிமையாளர் உட்பட 2 பேரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். பெங்களூருவில் மது போதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய இளம் பெண்கள் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. கார் மீது வாண்டடாக மோதியதோடு கார் ஓட்டுநரையும் அடித்து ஆபாசமாக பேசி நடு ரோட்டில் அட்ராசிட்டி செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் பிவண்டி அருகே மெத்தை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு வானலாவ கரும் புகை எழுந்தது. கொழுந்துவிட்டு எரிந்த தீ மளமளவென பரவியதில் அருகிலுள்ள 7 குடவுன்களுக்கும் தீ பரவியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் துலே அருகே மும்பை ஆக்ரா தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற டேங்கர் லாரி தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து நெடுஞ்சாலையின் இருபுறமும் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. என்ஜினில் இருந்து புகை வர துவங்கியதும் சுதாரித்துக் கொண்டு தப்பி ஓடியதால் ஓட்டுநர் உயிர் தப்பினார். இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் புதிய தலைவராக ஹைதராபாத் பேராயர் கர்தினால் போலா அந்தோனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் நடைபெற்ற இந்திய கத்தோலிக்க ஆயர் மாநாட்டின் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தலைமை பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டார். மறைந்த போப் பிரான்சிஸ் 2022ஆம் ஆண்டு ஹைதராபாத் மறை மாவட்டத்தின் பேராயர் போலா அந்தோனியை கர்தினலாக நியமித்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக புலித்தோலை விற்க முயன்ற 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். தலச்சேரியை அடுத்த கதிரூர் பகுதியில் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையின் போது புலித்தோலை விற்பனைக்கு வைத்திருந்த 7 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. தமிழக மக்கள் ஒவ்வொருவரின் தலை மீதும் கடனை சுமத்தியதே திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் பேசிய அவர், நிர்வாக திறனற்ற திமுக அரசு வெறும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக சாடினார். தஞ்சாவூர் மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் காய்ந்த நெற்பயிர்களை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது, ஐயா காப்பாற்றுங்க, எங்களை காக்க வந்த குலதெய்வமே என காய்ந்த பயிருடன் விவசாயி ஓடி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அணை மூடப்பட்டதால் 1000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரின்றி காயும் நிலையில் தஞ்சைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அதை பார்வையிட்டார். பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்ற தீர்ப்பை எதிர்த்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்றத்தூரில் நடைபெற்ற பாஜக ஆய்வு கூட்டத்திற்கு முறையாக அழைப்பு விடுக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கட்சி நிர்வாகிகளால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி குறித்து நடைபெற்ற பாஜக ஆலோசனை கூட்டத்திற்கு உள்ளூர் நிர்வாகிகளுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தேனியில் நாத்தக்க கூட்டத்தில் புகுந்து தகராறு செய்தது தொடர்பாக போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு பயந்து தவிக மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி தலைமறைவாகி உள்ளார். கூடி பிரச்சனை செய்தல், அவதூறாக பேசியது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் 5 பேர் மீது வழக்கு பதிவான நிலையில் கௌதம், தனவந்தன், வசந்த் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவான லெப்ட் பாண்டி மற்றும் சலாமை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை அருகே சோழவந்தான் மற்றும் பறவை என 2 இடங்களில் மர்ம நபர்கள் பெட்ரோல் வெடிகுண்டை வீசி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. சோழவந்தான் சங்கங்கோட்டை தெருவைச் சேர்ந்த முத்தையா என்பவரின் வீட்டின் ஜன்னல் அருகே மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கண்ட்ரி கிளப் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் ஹாலிடேஸ் நிறுவனம் விஐபிகளுக்கான செலோ பட்டாயா எனும் சர்வதேச உறுப்பினர் அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2,25,000 ரூபாய் மதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த உறுப்பினர் அட்டை மூலம் இருவருக்கு விமான டிக்கெட்டுகள் மற்றும் பட்டாயாவில் 2 இரவுகள் மற்றும் 3 நாட்கள் இலவசமாக தங்கும் வசதி வழங்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கிராம ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நடந்த மீன்பிடி திருவிழாவில் குடும்பமாக மக்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். மார்க்கண்டேயன்பட்டி தாமரை கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பாரம்பரிய முறைப்படி கையால் முடையப்பட்ட ஊதா கூடையுடன் மக்கள் வேகமாக ஓடி சென்று கண்மாயில் இறங்கி விதவிதமான மீன்களை பிடித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கணாபுரம் பகுதியில் நடைபெற்ற கால்நடை திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய வகை காளை மாடுகள் பங்கேற்றன. கால்நடை வளர்ப்பு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஆரோக்கியமான பராமரிப்பு, உடல் அமைப்பு, செயல்பாடுகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். குறிப்பாக பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், ரோஜா தோட்டம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதேபோல் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியை பிரித்து புதிதாக உருவாக்கப்படுவதாக கூறப்படும் பழனி மாவட்டத்துடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மூஞ்சிக்கல் பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தற்போதுள்ள திண்டுக்கல் மாவட்டத்திலேயே கொடைக்கானல் இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குழந்தைகளுடன் குடும்பங்களாக குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்தில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். அதேபோல் அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்காவில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டனர். ஏற்காட்டில் நிலவும் இதமான குளிரை சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக அனுபவித்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். வார விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் வனத்துறையினர் சோதனைக்கு பின்னரே அவர்களை அனுமதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். சிறுவர்கள் அங்கிருந்த பூங்காவில் விளையாடி நேரத்தை செலவிட்டனர். குமரி மாவட்டத்தில் பரவலாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெப்பத்தை தணிக்க மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அருவியில் குவிந்தனர். திண்டுக்கல்லில் தம்பதியின் தலையை சிதைத்து கொலை செய்த வழக்கில் கைதான 9 பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த மாதம் யாகப்பன்பட்டியை சேர்ந்த ஜேசுராஜ், சௌந்தர்ய ஞான தீபிகா தம்பதி முன்பகை காரணமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 9 பேரை கைது செய்யப்பட்ட நிலையில் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. கோவையில் கல்லூரி மாணவர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக கேரளாவிலிருந்து 90 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். குனியமுத்தூர் அடுத்த சுகுணாபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் சுமார் 3 லட்சம் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூரில் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. பல்வேறு குற்ற வழக்குகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் காவலர் குடியிருப்பு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தன. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அரசு பள்ளியின் வகுப்பறையில் படித்துக் கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவன் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரித்துவாரமங்கலம் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த கேத்தனூரை சேர்ந்த சிவபிரகாஷ் என்ற மாணவன் வகுப்பில் வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தை எடுக்கும் போது விஷப்பாம்பு தீண்டியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் எதிர்பாராத விதமாக டிராக்டர் மீது மோதிய பைக் முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து எலும்புக்கூடானது. உதகை படகு இல்லம் செல்லும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் மீது அவ்வழியாக சென்ற பைக் மோதிய நிலையில் திடீரென பைக் தீப்பிடித்து எரிந்தது. ராமநாதபுரத்தில் விளையாட்டு மைதானத்தில் எந்தவொரு பாதுகாப்பும் இன்றி ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2026 என்ற பெயரில் தனியார் அமைப்பு நடத்தும் இந்த போட்டிக்கு நுழைவு கட்டணமாக 750 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் கொளுத்தும் வெயிலில் பாதுகாப்பின்றி போட்டி நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மாதவநகர் பகுதியில் பூ விற்க சென்ற 60 வயதான பெண்ணையும் அவ்வழியே சென்ற 12 வயது சிறுவனையும் சிறுவனின் தந்தையையும் தெருநாய் கடித்து குதறியது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் போதைக்கு அடிமையான கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதில் சந்தேகம் இருப்பதாக கூறி மனைவி தனது உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். விக்னேஸ்வரன் என்பவர் குடிக்கு அடிமையாகி சிகிச்சையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் 4 நாட்களுக்கு முன்னர் தனது தந்தை வீட்டிற்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 12 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய நீதிமன்ற கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஆண்டிப்பட்டியில் நீதித்துறை நடுவர் மன்றம் மற்றும் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கோயில் கும்பாபிஷேக விழாவில் மூதாட்டியிடமிருந்து 4 சவரன் நகை பறிக்கப்பட்டதை அடுத்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆம்பூர் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள விஜய விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் இந்த திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தனியார் பேருந்து ஓட்டுநர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. பயணிகளை ஏற்ற போட்டி போட்டு அதிவேகமாக பேருந்தை ஓட்டும் ஓட்டுநர்கள் அவ்வப்போது நடு ரோட்டில் பேருந்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையைச் சேர்ந்த தம்பதி தவறவிட்ட 20 சவரன் தங்க நகைகளை நேர்மையுடன் போலீசில் ஒப்படைத்த தூய்மை பணியாளரை அனைவரும் பாராட்டினர். சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் முத்துலட்சுமி தம்பதி 20 சவரன் நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களை தவறவிட்ட நிலையில் தூய்மை பணியாளர் துரை என்பவர் எடுத்து போலீசில் ஒப்படைத்தார். ஈரோடு மாவட்டம் கரளவாடி கிராமத்தில் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்த யானை தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்தார். மகேஷ் என்பவர் தனது தோட்டத்துக்குள் புகுந்த யானையை டார்ச் லைட் மூலம் விரட்ட முயன்றார். அப்போது ஆவேசமான யானை அந்த இளைஞரை விரட்டி மிதித்து கொன்றது. குமரி மாவட்டம் கோதை ஆற்றில் நடமாடும் முதலையை பிடிக்க வனத்துறையினர் மிதவை கூண்டு அமைத்து கண்காணித்து வருகின்றனர். களியல் கிராமத்தில் உள்ள ஆற்றில் கடந்த 1 மாதமாக முதலை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்த நிலையில் உறைநீர் கிணற்றிலிருந்து முதலை இறங்கி செல்வதை அவ்வழியே சென்றவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர் மதுபோதையில் கோவில் வளாகத்தில் படுத்து கிடந்த வீடியோ இணையத்தில் பரவியது. கோவில் அன்னதான திட்டத்தில் பரிமாறும் பணியில் உள்ள கார்த்திகேயன் என்பவர் கோவில் வளாகத்தில் மதுபோதையில் கிடந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பொன்னேரி பழைய பெட்ரோல் பங்க் அருகே உள்ள டாஸ்மாக் பாரில் விடியற்காலை 5 மணி அளவில் கள்ளச்சந்தையில் குவார்ட்டருக்கு 50 ரூபாய் வரை அதிகம் வைத்து விற்பனை செய்யப்பட்டது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் தனது பெயரை தொடர்புபடுத்தி வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என திபெத்திய மதகுரு தலாய் லாமா மறுப்பு தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகளில் 169 முறை தலாய் லாமாவின் பெயர் இடம்பெற்ற நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த சிறார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை ஒரு நாளும் தலாய் லாமா சந்தித்ததில்லை என கூறப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெறும் மோதலை வரும் ஜூன் மாதத்திற்குள் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருதரப்பிலும் அழுத்தத்தை கொடுத்து அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயன்று வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தாம் அமைத்த காசா அமைதி குழுவினரை முதல் முறையாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திக்க உள்ளார். வரும் 19ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் காசா மறுகட்டமைப்பு பணிகளுக்காக நிதி திரட்டவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விமான கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பல்வேறு உலக நாடுகளின் விமானப்படைகள் பங்கேற்று வான் சாகசம் நடத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ரஃபா எல்லையில் நிவாரணப் பொருட்களுடன் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. பல்வேறு நாடுகளின் மனிதாபிமான உதவிகளை எதிர்பார்த்து காசா மக்கள் காத்திருக்கும் நிலையில் உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை அதிகரித்திருக்கிறது.
அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகளவில் ராணுவ முதலீடு செய்யும் நாடுகளுக்கு ஆயுத விற்பனையில் முன்னுரிமை அளிக்கும் புதிய நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த கொள்கை அமெரிக்க ஆயுத உற்பத்தியை அதிகரித்து பிராந்திய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடுகளுக்கு விரைவாக ஆயுதங்களை வழங்க வகை செய்திருக்கிறது. ஜப்பானின் மலைப்பாங்கான நிகாட்டா மாகாணத்தில் உள்ள உவோனுமா நகரில் பனிப்பொழிவு அதிகரித்திருக்கிறது. வீடுகள், கடைகள், அலுவலகங்களில் பனி சூழ்ந்து பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. சாலையில் குவியல் குவியலாக கிடக்கும் பனியால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். பெரும் ஆட்குறைப்புக்கு பின்னர் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் வெளியீட்டாளர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி வில் லூயிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து ஜெஃப் டி ஓனோஃப்ரியோ இடைக்கால தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருக்கிறது. ICC 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்று திரும்பிய இந்திய அணிக்கு மும்பை விமான நிலையத்தில் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் குடும்பத்தினர், நண்பர்களும் விமான நிலையத்திற்கு வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ICC உலகக்கோப்பையில் தொடர்ச்சியாக 9 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்திய அணி புதிய சாதனை படைத்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடந்த 20 ஓவர் உலகக்கோப்பையில் தொடர்ச்சியாக 8 ஆட்டங்களில் வெற்றி பெற்ற இந்திய அணி தற்போது முதல் போட்டியிலேயே அமெரிக்காவை வீழ்த்தியதன் மூலம் தொடர்ச்சியாக 9வது வெற்றியை பதிவு செய்தது. T20 உலகக்கோப்பையின் 4வது போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் குவித்த நிலையில் நியூசிலாந்து அணி 17.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 183 ரன்களை குவித்து வெற்றி பெற்றது. நடிகர்கள் சூர்யா, கார்த்தி ஆகியோர் ஆந்திர முன்னாள் முதல்வரும் OSR காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து பேசினர். சென்னையில் நடைபெற்ற உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெகன்மோகன் ரெட்டியை இருவரும் சந்தித்து பேசிய வீடியோ இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது. இயக்குனர் வெங்கட் பிரபு துபாய் ரேசிங் களத்தில் நடிகர் அஜித் குமாரை சந்தித்து பேசிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. துபாயில் ஆசிய லீ மேன்ஸ் கார் பந்தயத்தில் பங்கேற்று வரும் அஜித் குமாரை அனிருத், GV பிரகாஷ், சிலம்பரசன், சிவகார்த்திகேயன், நயன்தாரா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பலரும் அடுத்தடுத்து சந்தித்தனர். பிரபல சினிமா தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலிடம் 23 கோடி ரூபாய் ஒப்பந்தம் மோசடி தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டடங்கள் அனைத்தும் சட்டப்பூர்வ அனுமதி பெற்றவை என போலி வாக்குறுதி அளித்ததாக EVP குழுமத்தின் தலைவர் சந்தோஷ் ரெட்டி உள்ளிட்ட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்திடம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய EVP சந்தோஷ் ரெட்டி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தோஷ் ரெட்டியின் கூட்டாளிகள் இருவரையும் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் ஈனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவிலில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா தொடங்கியது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து கோவில் அர்ச்சகர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் பூக்களை தட்டுகளில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக தேரோடும் வீதி வழியாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். மயிலாடுதுறையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 25ஆம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்து வந்த பக்தர்கள் காவிரி துலாக்கட்டத்திலிருந்து பால்குடம், அலகு காவடி எடுத்து பம்பை மேளதாளம் முழங்க பச்சை காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் வீரகுமாரர்கள் கத்தி போட்டு நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோவில் குடமுழுக்கு விழா கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக பொன் வரதராஜ பெருமாளை அருகில் உள்ள நந்தவனத்திலிருந்து சக்தி அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சாமி சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க மீன லக்னத்தில் கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விடுமுறை தினம் மற்றும் சுப முகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். சுப முகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 50 திருமணங்கள் நடைபெற்றன. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை விநாயகர் கோவில் குடமுழுக்கிற்கு சிறப்பு செய்யும் வகையிலும் மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாகவும் இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். அனைத்து பள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தனர்.